ஜிஎஸ்டி சுமையா சுகமா? மக்கள் மீது சுமத்தப்பட்ட ஏங்க ஒரு நீங்களும் நானும் மக்கள் தானங்க. ஆமாங்க. நம்ம ஜிஎஸ்டின்னு ஒண்ணுன்றது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அச்சத்தை நீங்க ஏற்படுத்துனீங்க, புரியுதா? இல்லங்க, ஒரு 200 ரூபாய்க்கு ஹோட்டல் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய அரசியல் அறிப்புக்காக நீங்க ஏற்படுத்துனீங்க. ஐயா நான் சொல்லிடுறேங்க ஐயா, 200 ரூபாய் போயிட்டு ஒரு குடும்பத்துல 4 பேர் இட்லி சாப்பிடுறோம். ஏறல. கூட 30 ரூபாய் சேர்த்துக்கு வாங்குனாங்களா இல்லையா? ஏற்கனவே வேட்டுங்கிற பேர்ல வாங்கிட்டு வேட்டுன்னு வாங்கியிருந்தாங்க. அப்ப 12 ரூபாய் வாங்கியிருந்தோம், 10 ரூபாய் வாங்கியிருந்தோம், 30 ரூபாய் மாதிரி. போய் மாதேஷ், அசிங்கமா போய் சொல்லாதீங்க. வேல்யூ ஆடட் டாக்ஸை விட 0.1% கூட ஜிஎஸ்டியில் அதிகமாகலங்கிற நீங்க அப்படியே போய் சொல்றீங்க. 2017 டேட்டாவே நான் சொல்றேன். வட மாநிலங்களிலேயே கபார் சிங் டாக்ஸ்ன்னு சொன்னாங்களா? இது எப்படின்னா, லாரியை கொண்டு போய் அப்படி ஓரம் நிறுத்து, ஃபர்ஸ்ட் இதை கட்டு, டோலை கட்டு, என்னத்தையாவது பண்ணு அப்படின்னு மிரட்டுற துணி தான் அந்த கபார் சிங் டாக்ஸ்ன்னு. இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் மேல அப்படி வட மாநிலத்திலே இவ்வளோ ஒரு அச்சப்பட்டாங்க அந்த மக்கள். இது வந்து ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி மாதேஷ், இந்த ரோட்ல லாரி எல்லாம் லைனா நிக்கின்னு டாக்ஸ் கட்டிட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி. இல்ல, ஜிஎஸ்டியே கபர் சிங் டாக்ஸ்ன்றத வட மாநிலத்துல சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறீங்க? மக்கள் அச்சமுட்டும் பயத்தை ஏற்படுத்திய ஒரு டாக்ஸ். 2017க்கு முன்னாடி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ள போகணும்னா லாரி 100 கணக்குல லைனா நிக்கும். ஏன்னா ஒரு இன்டர்ஸ்டேட் டாக்ஸ். இது வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அது இன்டர்ஸ்டேட் டாக்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஐஜிஎஸ்டி இது இந்த இன்டர்ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறது எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எல்லாமே இதுக்குள்ள எளிமையா வந்துருச்சு. எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. இப்ப நீங்க 2017க்கு அப்புறம் லாரியை புடிச்சு நிறுத்துறது டாக்ஸ் மெத்தட் கிடையாது. சரி, நீங்க என்ன சொன்னீங்க? கபார் சிங் டாக்ஸ். இந்த கபார் சிங் டாக்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி மாதேஷ். இல்ல, நான் என்ன சொல்றேன், அதான் பேரும். இப்ப நீட் வந்ததுக்கு அப்புறம் ஏழை குழந்தைங்க எல்லாம் டாக்டர் ஆகுறாங்க. ஆனா கொஞ்சம் கூட வெக்கம், கூச்சம், பொய் சொல்றமேன்ற ஒரு வெக்க உணர்வே இல்லாம நீங்கெல்லாம் புழு இல்லையா? நீட்னால மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு. அதே மாதிரிதான் ஜிஎஸ்டிக்கும் புழுவுறீங்க. ஆனா டேட்டா உங்ககிட்ட கிடையாது. நீங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு 200 ரூபாய்க்கு சாப்பிட்டு 15 ரூபா வேட்டு கட்டிருப்பீங்க. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வேட்டுன்றத ஜிஎஸ்டியா கட்டினீங்க. ஆனா 1 ரூபா கூட நீங்க எக்ஸ்ட்ரா கட்டல.